வணக்கம் மக்களே. ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் பெட்ல இருந்து எழுந்திருக்க ட்ரை பண்றப்போ உங்களோட கால் வழுக்கிட்டு போற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? நிக்க முடியலன்னு சொல்லிட்டு கவலைப்படுறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் உங்கள் ஞானவழி ரவிச்சந்திரன், எம்பிடி நியூரோ பிசியோதெரபிஸ்ட். ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் உங்க பிரெயின்ல இருந்து காலுக்கு வரக்கூடிய சிக்னல்ஸ் ப்ராப்பரா இருக்காது. அதனால உங்க தொடையில இருக்க முன்பகுதி மசில்ஸ் ரொம்ப இறுக்கமா இருக்கும். நினைச்ச நேரத்துக்கு காலை மடக்கவும் முடியாது, நீட்டவும் முடியாமல் கஷ்டப்படுவீங்க. அதனால எழுந்து நிற்க ட்ரை பண்ணுறப்போ கால் ஆட்டோமேட்டிக்காக வழுக்கிட்டு போகும். இப்படி தான் பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நினச்சி நம்மளால் எழுந்து நிற்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடைஞ்சு போயிடாதீங்க. இப்போ சொல்ல போகிற டெக்னிக்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களால் தனியாகவே எழுந்து நிற்க ட்ரை பண்ண முடியும். சைடு சிட்டிங், வெயிட் ஷிஃப்டிங் ப்ராக்டிஸ், கண்ட்ரோல்டு சிட் டு ஸ்டாண்ட் ட்ரில் வித் சப்போர்ட், knee control training activities, foot placement correction, hip activation task to reduce extensor tone, repetitive standing with supported balance training. இதெல்லாம் ஃபிசியோதெரபிஸ்ட் கைடன்ஸோட பண்ணணும்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.